இல்லை, அப்படி எந்த தேட்டர்லையுமே பிளான் ஆகலைங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட திரையரங்கில் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்பு இருந்தே வந்து அரசு சைட்லேருந்து நாங்களாக அரசை அப்ரோச் பண்ணவில்லை. பட் அரசு சைட்லேருந்து அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்காமையே எங்களுடைய சில ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்து அண்டு அந்த யார் இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களோ அவங்க தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை எங்ககிட்ட இருந்து கேட்டு கொடுத்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்களும் படம் பார்த்து இந்த படத்தில் வந்து எதுவும் பிரச்சனைகள் இல்லை, நீங்கள் தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த விஷயத்துக்காக எங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் இந்த திரைப்பட குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சர்ச்சைகள் வந்து படம் பார்க்காத புரிதல்னால தான் அந்த இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியல. இது வந்து ஒரு குழு. அதுக்கப்புறம் சர்ச்சையுடைய உருவாக்கமுடைய ஆரம்ப புள்ளி என்னங்கிறது எங்களுக்கு உண்மையிலே தெரியல. சில சர்ச்சைகள் இருந்துச்சு. பட் அதை வந்து அரசு சார்பில் காவல்துறை அதிகாரிகள் படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு படம் பார்க்க வந்தவங்க படத்தில் பயங்கரமாக என்கேஜ் ஆகி வெளில போகும்போது மனசார பாராட்டிட்டு தான் போனாங்க. இது மேடைக்காகவோ மைக்குக்காகவோ கேமராக்காகவோ நான் சொல்கிற விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சர்ச்சைகள் வந்து அரசு ரீதியாகவும் நீங்கள் சொல்கிற அவுட்ஃபிட்ஸ் ரீதியாகவும் எங்களுக்கு இல்லை. பட் அது உருவாக்கின அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அதை ப்ரெஸ்ஸும் மீடியாவும் ட்ராவல் பண்ணும்பொழுது அதை கொஞ்சம் வார்மாகவே வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் தகதகன்னு வச்சுருக்காங்க. சர்ச்சை இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்பட்டு இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி சர்ச்சைகள் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து படம் பார்க்கறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட போட்டிருந்தாங்க. எனக்கு அதுவே கவலையாக இருந்துச்சு. ஒரு சினிமா 2 வாரம் நடக்கக்கூடிய ஒரு சினிமாவுக்கு கவர்மெண்ட் மிஷினரி நம்ம இவ்வளோ அவங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோ அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு கில்ட் இருக்குது. இப்போ நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த சூழ்நிலை இல்லை, இது ஒரு ஹெல்த்தியான சிச்சுவேஷன் தாங்கிறது எனக்கு ப்ரெஸ் மீடியாவும் கொண்டு போய் சேர்க்கணும். அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் நிறைய வேலை இருக்குது. ஃபரானாங்கிற ஒரு படத்துக்கு ஒரு 2 வாரம் மக்கள் பார்க்குறதுக்கான நார்மல் சூழலை நீங்கள் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும்னு நான் கேட்குறதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசுகிறேன். அதான் நான் மற்ற பெயர்கள் குறிப்பிட விரும்பலை. இந்த சூழல் வந்து ஒரு சிக்கல் தான். தொடர்ந்து புர்கா போட்டுட்டு ஒரு 3 பேர் வந்ததும் அவங்களுடைய பதட்டம் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு டைரக்டராக, ஒரு கிரியேட்டராக, இப்போது மனு சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரபு சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க யாருன்னு திரும்பி பார்த்தாலே நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ அதுலேருந்து நான் விலகி நிற்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரணும். அது நார்மல் ஆடியன்ஸுக்கு, வெறும் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் கிடையாது, நார்மல் ஆடியன்ஸுக்குமே வந்து இது என்ன எதுக்கு அப்படின்ற ஒரு நெருடல், ஒரு யோசனை, ஒரு தயக்கம் வேண்டாம். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். படத்தை பார்த்த யாரும் இது வரைக்கும் தவறாக சொல்லலை. 2வது, இது பார்க்க வேண்டிய படமும் கூட. நமது பக்கத்து வீட்டை பற்றி தான் நம்ம படம் எடுத்திருக்கோம். நம்ம வந்து வேறு கண்டத்தில் இருக்கிறவங்களை பற்றி படம் எடுக்கல. நீங்கள் பார்க்கணும், நான் விருப்பப்படுறேன். நான் சர்ச்சை வந்தால் நல்லது தானே மேடம், படம் வந்து நல்லா சூப்பராக ஓடுமே அப்படின்னு அவர் சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன மாதிரி சர்ச்சைன்னு உனக்கு புரியாது, இப்போ டீட்டெயிலாக ஒன்றோட இங்கேருந்து வரதுக்குள்ள நான் சொல்ல முடியல அப்படின்னு. நம்ப மாட்டேங்க, இறங்கி பார்க்குறேன். அவள் பேர் ஃபரானா. அவள் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு. அந்த பொண்ணு ஆட்டோ ஓட்டுறது வச்சு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுக்கிற மாதிரி சொல்லலை. அவள் கடை இறங்க வரைக்கும் அவள் பேர் ஃபரானான்னு சொல்லலை. இறங்கி பார்த்த உடனே ஒரு மாதிரி இருந்தா, நீங்கள் என்ன அப்படி உங்கள் பேர் என்ன அப்படின்னு, ஃபரானா அப்படிங்கிறான். எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. அவர் சொல்கிறா, நாங்களாம் போய் பார்க்க போகிறோம், இங்கே தான் வள்ளுவர் கோட்டை பக்கத்தில் ஸ்டாண்டு. ஸோ இது சர்ச்சை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நினைக்கிறதா மைனஸாக இருக்குது? நான் சர்ச்சை உருவாகணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை.